ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம இன்னைக்கு கல்கி 2898 ஏடி படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட டேரக்டர் வந்து நாக் அஸ்வின். நடிச்ச நடிகர்கள் அப்படின்னு பார்க்க போனா நம்ம கமல்ஹாசன் சாரு, அமிதாப் பச்சன், பிரபாஸ் இவங்க நடிச்சிருக்காங்க. துல்கர் சல்மான், அப்புறம் விஜய் தேவர்கொண்டா, எஸ் ராஜமௌலி, ராணா இவங்கெல்லாம் வந்து கெஸ்ட் ரோல் மாரி வந்திருக்காங்க. தீபிகா படுகோனே தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மகாபாரதம் போர் கடைசியா காட்டுறாங்க. அதுல வந்து அஸ்வத்தம் என்ன பண்றாரு, அபிமன்யோட குழந்தைய கருவிலேயே பிரம்மாஸ்திரம் விட்டு கொண்டுறாரு. இதை பார்த்ததும் கிருஷ்ணருக்கு சமக்கம் வந்து சாபம் கொடுத்துட்றாரு. இந்த 18 நாள் நடந்த போர்ல இதுதான் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம்னு சொல்லி நிறைய சாபம் கொடுக்குறாரு. அதுல ஒரு சாபமா, நீ இந்த உலக இருக்கவே நீ உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுத்தாரு. கொடுத்தோடனே இருக்கு சம ஒரு கஷ்டமாயிடுது. உடனே மன்னிப்பு கேட்டு எனக்கு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த உலகத்துல பல யுகங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் பிறப்பேன். அப்போ என்னை பிறக்கக்கூடாது ஒரு சக்தி தடுக்கும். அப்போ நீ எனக்கு காவலா இருந்து நான் பிறக்கணும். அப்படி பிறந்தனா உனக்கு நான் விமோசனம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அங்க இருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா பல யுகங்களுக்கு அப்புறம் நம்ம பூமியை காட்டுறாங்க. எங்கேயுமே மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பகுதியா இருக்கு. ஆனா ஒரு குரூப் வந்து எங்க மக்கள் வாழ்றாங்க எங்கள் மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லி தேடி போறாங்க. அங்க பார்த்தா உலகத்துடைய கடைசி நகரம் சொல்லக்கூடிய காசில தான் வாழ்றாங்க. அந்த காசில 2 தரப்பு மக்கள் வாழ்றாங்க. ஒரு தரப்பு வந்து பஞ்சம், பட்னி, பசி. இன்னொருத்தர் வந்து ராஜா வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த ராஜா வாழ்க்கை வாழ்றாங்களா அவங்களை வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரு. அவர் தான் உலக நாயகன் கமல்ஹாசன் சாரு. அவர் தான் கிருஷ்ணரை வர விடாம பார்த்துக்கூடிய ஒரு தீய சக்தி. அவர் ஃபுல்லா நெகட்டிவ் ரோல் போல. ஆனா இந்த பாட்டுல இவர் 2 வாட்டி தான் காட்டுறாங்க. 2 வாட்டியுமே மரண மாசா இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்ல தான் நம்ம கமல்ஹாசன் சாருடைய வில்லத்தனமே இருக்கும் போல. இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படி சொல்றாங்களா, இதுக்குள்ள சாதாரண மக்கள் போகணும் அப்படின்னா 1 மில்லியன் யூனிட்ஸ் தரணும். அந்த 1 மில்லியன் யூனிட்ஸ் நான் எப்படியா சம்பாதிச்சிருவேன்னு எந்த வேலைக்கு போகாம இருக்கக்கூடியதான் நம்ம பிரபாஸ். ஸோ இதெல்லாம் எங்க கனெக்ட் ஆகுது, படம் இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்க முடியுது அப்படின்றதா நீங்க போய் படத்தை போய் பாருங்க. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். காரணம் ஏன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா விஎஃப்எக்ஸ் சொல்லும்படி அளவுக்கு இல்லைனாலும் கலர்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம ஓடிடில வீட்டுல பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ தியேட்டர்ல போய் பார்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ஏதாவது புதுசா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. காரணம் ஏன்னா நம்ம ஹாலிவுட் மூவில விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஎஃப்எக்ஸ் தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஆனா அதையே ஒரு புதுவிதமா காமிச்ச ஒரு படம் தான் அவதார். மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. இதுல அந்த மாதிரி ஏதாவது புதுசா காமிச்சிருக்காங்கன்னா கிடையாது. எல்லாமே பழசுதான். ஈவன் அந்த கன் ஒண்ணு காட்டுவாங்க. அந்த கன் எல்லாமே பிளாஸ்டிக் தூக்கின்னு வரும்போதே தெரியுது அது பிளாஸ்டிக் வெயிட் இல்லை, ஏன்னா அப்படி தூக்கின்னு வருகிற மாதிரி தெரியுது. படத்துல வந்து ரொம்ப வறட்சின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா இந்த பஞ்சாப் பட்னி எல்லாம் சொல்றல, அந்த மக்கள் எப்படி சாப்பிடுறாங்க, தண்ணியா எங்கேயுமே காட்டல. ஆனா அவங்க எப்படி தண்ணி குடிக்கிறாங்க, கார் வச்சுக்கிறான், அந்த கார் எதுல ஓடுது, எப்படி ஓடுது, எதுவுமே காட்டல. அநேகமா இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு போர் மாரி ஒன்று காட்டுறாங்க. அது ஓரளவு பாக்குற மாதிரி இருக்கு. படத்துல 2 ட்விஸ்ட் இருக்கு. அந்த 2 ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா போய் பார்த்துருங்க. மகாபாரத கதையை ஃபுல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது ட்விஸ்ட் என்னன்றத பாதி பத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி மியூசிக் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. டயலாக் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அங்கங்க ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் படத்தை காமிச்சுக்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா யூனிக்கா எந்த ஒரு விஷயமே அங்க காட்டல. ஒரு பீரியாடிக் படம். ஏன்னா இப்பத்துல இருந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப படத்தை காட்டுறீங்க அப்படின் போது ஒரு பீரியாடிக். அப்போ மக்கள் எப்படி வாழ்றாங்க, அப்போ அவங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், என்ன சாப்பிட்றாங்க, எப்படி அவங்க சோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத எதுவுமே காட்டல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பீரியாடிக் படம் இப்போ எடுக்கிறாங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மக்களை காட்டுவாங்க. அப்போ எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க, அப்போ என்ன சாப்பிட்டாங்க, அப்போ ஒரு வீட்டுல பல்ப் எரியுதா இல்ல லாந்தர்ல விளக்கு இப்போ எரியுதான்ற முதல் காட்டுவோம்ல, அந்த மாதிரி இந்த டீட்டெயில் எதுவுமே காட்டல. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ்ன்றவங்க யாரு, எப்படி நம்ம மக்களை வந்து ஆட்கொண்டாங்க, எதுவுமே காட்டல. எல்லாம் வந்து செகண்ட் பார்ட் தான் காட்டுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காமிச்சா ஓகே. ஆனா இந்த பாட்டுல ஒண்ணுமே காட்டல. ஸோ லாஜிக் மிஸ்டேக்லாம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். படம் பார்த்தா நல்லா இருக்கு அந்த மாதிரி யோசிக்கிறவங்க போய் பார்க்கலாம். ஒரு வாட்டி படத்தை போய் பாருங்க. ஏன்னா தியேட்டர்ல பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா டேரக்டர் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டாரு. காரணம் ஏன்னா இந்த படத்தை வந்து 3Dல எடுக்காம இருந்தா ப்ரொடியூசர் கொஞ்சம் தப்பிச்சிருப்பாரு. ஏன்னா 3Dல தான் இந்த படம் எடுக்கணும்னு எந்த ஒரு விஷயமும் படத்துல காட்டல. 3Dல பாக்குற மாதிரியே எஃபெக்டும் இல்லை படத்துல. ஸோ ஒரு வாட்டி போய் பாருங்க. பாய்.